வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோடு ஏதுமில்லை ஏதுமில்லை என்ற கவலை இல்லை, துணையால் சொல்ல முடியுமா? இந்த காலை நேரத்துல என் வாழ்க்கையில் அவர் விலகவே இல்லை, என் பாதையில் அவர் விலகவே இல்லை. இன்றும் என் பாதையில் என்னோடு கூட பிரயாணிக்கிற ஒரே ஒருவர் என் ஆண்டவர் மாத்திரம் என்று சொல்லுகிறவர். சொன்னதை செய்திடு, சொன்னதை செய்திடும் தகப்பன். ஆமென் அப்பா, ஆமென் அப்பா. நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் இறுதி வரை, நம்புவேன் நம்பு. ஓ ராமா மகதலரியா தலராபோ. அப்படியே சொல்லு, என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, என்னோட்டத்தில் நான் தனிமை இல்லை, நேசித்தவர் என்னை வெறுக்கவில்லை. என் பிரயாணத்திலே, என் பாதையிலே, என் கஷ்டத்திலே, என் துன்பத்திலே என் கர்த்தர் என்னோடு கூடவே இருக்கிறார். தகப்பன் வீட்டில் கொண்டு சேர்த்தேடும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலமும் நமது தேவன் கடைசி வரை நடத்துவார். நம்புவே நம்புவே நம்புவே. ஓ நம்புவே நம்புவே. அவர் பெரியவராயிருக்கிறார். ரிபாஷா கதரா பாடுக. யாக்கோபின் தேவன், யாக்கோபின் தேவன் என் தேவன், எனக்கென்றும் துணையவரே, என்னாலும் நடத்துவாரே. ஹல்லேலூயா. யாக்கோபின் தேவன், ஆமென், என் தேவன். ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி அவர் மேல நம்பிக்கையா இருக்கிற தேவ பிள்ளைகள் முழு பலத்தோட எத்தனை பேர் தைரியமாய் சொல்ல முடியும்? இன்று வரை விலகாதவரா, விட்டு கொடுக்காதவரா, என்னோடு கூட எல்லா சூழ்நிலையிலும் என்னை தனியாய் விடாமல் என்னோடு கூடவே பிரயாணிக்கிறவர், என்னோடு கூடவே நடக்கிறவர், என்னை விட்டு விடாமல் நடத்துகிறவர். நான் ஆராதிக்கிறேன் இயேசு ஒருவரே என்று ருசிக்கிற தேவ பிள்ளைங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு சில நிமிடங்கள் கர்த்தர் உன்னோடு கூட பிரயாணிக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் பண்ணு. சபையே, உன்னோடு கூட கர்த்தர் நடப்பதற்காய் நன்றி செலுத்து. உன் பாதையில் அவரும் கூட இருப்பதற்காய் நன்றி செலுத்து. அவர் கூட இருக்கிறதை நினைக்கிறவனுக்கு தைரியமாய் சொல்ல முடியும், இந்த பாதை எனக்கு ஜெயமாய் மாறும், இந்த பாதை எனக்கு ஜெயமாய் மாறும், இந்த பாதை எனக்கு ஜெயமாய் மாறும். உரகாபாலா ஷாதலா ரியாதல் லேப்ரா காபாரா ஹந்தாலா ராகாமா கதரியாதரா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இந்த காலை நேரத்துல என் கூட அவர் பிரயாணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்ல முடியும்? என் கூட அவர் பிரயாணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. விஷயம் நடந்தது நடக்காதது இரண்டாவது, என் கூட அவர் பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார், என் கூட அவர் நடந்து கொண்டிருக்கிறார். நான் என்ன சந்திக்கிறேனோ அதை அவரும் என் கூட சந்திக்கிறார். நான் என்ன கேட்கிறேனோ அதை அவரும் என் கூட கேட்கிறார். நான் என்ன பார்க்கிறேனோ அதை அவரும் என் கூட பார்த்துட்டு இருக்கிறார். லகரா பலா சந்தல ரிகபா கதல ரியாதரா. ஹல்லேலூயா. ஒரு சில நிமிடங்கள் முழங்கார் படியிட முடிந்தவர்கள் முழங்கார் படியிட்டு ஒரு காரியத்துக்கு நன்றி செலுத்த போறோம். உங்களுக்கு என்ன நடந்துச்சு நடக்கலங்கிறது ரெண்டாவது. ஆனா இங்க இருக்கிற எத்தனை பேருக்கும் சொல்ல முடியும், இதுவரை அவர் என்னை தனியா நடக்கவில்லை, என் கூடவே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். இப்ப ஆண்டவருக்கு எதுக்கு நன்றி செலுத்த போறீங்க தெரியுமா? இன்னைக்கு என் கூடவே நடக்கிறீங்களே ஆண்டவரே, என் கூடவே நடக்கிறீங்களே அப்பா. நான் அழுகிற இடத்துல நீரும் என்னோடு கூட இருக்கிறேன், நான் சந்தோஷப்படுகிற இடத்துல நீரும் என் கூட இருக்கிறேன். எனக்கு முன்பாக நிந்தைகள் பேசப்படும் போது அதை நீரும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். என்னை குறித்து அவதூறுகள் பேசப்படும் போது அதை நீரும் என் கூடவே இருந்து. ஹல்லேலூயா.
இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் அவர் என் கூட இருந்து இன்னொரு சிச்சுவேஷன்ல அவர் என் கூட இல்லைன்னு சொல்ல முடியாது. என்னுடைய எல்லா சூழ்நிலையிலும் என் கூட இதுவரை பிரயாணிக்கிற ஒரே ஒருவர் நான் ஆண்டவர், என் ஆண்டவர் மாத்திரம் சொல்ற தேவ பிள்ளை. எத்தனை பேர் நன்றி செலுத்த முடியும் இந்த காலை நேரத்தில்? என் கூட அவர் பிரயாணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் கூடவே நீங்க நடக்கிறதற்காய் ஸ்தோத்திரப்பா. என் கூடவே நீங்க நடந்து வந்து கொண்டிருப்பதற்காய் ஸ்தோத்திரம். ஒரு சில நிமிடங்கள் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்க்கலாம். ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் என்ன செய்தா செய்யலங்கிறது ரெண்டாவது. இதுவரை உன் கூட நடக்கிறாரே, இதுவரை உன்னை தனியா விடவில்லையே, இதுவரை உங்களை தனியா விடவில்லையே. எத்தனை பேர் உங்களை தனியா விட்டுட்டு போன போது இதுவரை உங்களை தனியாய் கைவிடாமல், உன்னை விட்டு கொடுக்காமல், எந்த கைக்கும் உன்னை விட்டு கொடுக்காமல், எந்த சூழ்நிலைக்கு உன்னை விட்டு கொடுக்காம நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உனக்கு துணை நிற்கிறேன், நான் உன் வலது கரத்தை பிடித்திருக்கிறேன், நான் உனக்கு யாவையும் செய்வேன். இந்த வார்த்தைகளை சொல்லி சொல்லி இதுவரை உன்னோடு பிரயாணிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்து சகோதரா. இதுவரை உன்னோடு பிரயாணிக்கிற தேவனுக்கு நன்றி செலுத்து சகோதரி. உண்மையிலே என் கூட நடக்கிறீங்களாப்பான்னு கேட்கும் போதெல்லாம் தலையில தட்டுறது போல தட்டி சொல்றாருல, நான் உன் கூட தான் இருக்கிறேன், நான் எங்கேயோ அல்ல, நான் யாரையோ பார்த்துட்டு அல்ல, உன்னோடு கூட தான், உன்னை பார்த்துட்டு தான் இருக்கிறேன், நான் செய்வேன், நீ என்ன நம்பி நட சொல்லிட்டு இருக்கிறார்ல. அவர் உங்க கூட தான் நடந்து கொண்டிருக்கிறார். ராகாபாலா ஹந்தல ராகாபோ ரிபாலா கதா ரிபாலா சந்தல ராதரா ரிகாபா கதரா. ஆவியான இந்த வார்த்தை எனக்குள்ள பேசிக் கொண்டிருக்கிறா. உன் கூட தான் நான் நடந்துட்டு இருக்கிறேன். நீ அதை பெருசா பார்க்க மாட்டேங்கிறியே. நீ பார்க்கறது எல்லாத்தையும் நானும் பார்க்கிறேன், நீ கேட்கிறது எல்லாத்தையும் நானும் கேட்கிறேன். எத்தனை பேர் உன் கூட நின்று இதுவரை நடந்தார்கள்? நடந்த எல்லாரும் இதுவரை உன் கூட நிக்கிறாங்களான்னு கேட்டா இல்ல. நடந்த எல்லாரும் இதுவரை உன் கூட இருந்தார்களான்னு கேட்டா இல்ல. வந்தவர்கள் அநேக காரியத்தை கண்டு விலகி போனது உண்டு. ஆனா அநேக நெருக்கங்கள் வந்த போது என்னை நெருங்கி வந்து நேசித்தவர், என்னை நெருங்கி வந்து கைப்பிடிச்சவர், என்னை நெருங்கி வந்து என்னை விடாமல் பற்றி கொண்டவர் என் நேசர் ஒருவர் தான் என்று ருசிக்கிற தேவ பிள்ளைகள் எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நன்றியோடு ஆண்டவருக்கு மகிமை செலுத்த முடியும்? என் கூட நீர் பிரயாணிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். என் கூடவே டிராவல் பண்றீங்கப்பா. என்னை விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தாக்கை ஒரு மாமா ஷக்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. என்ன தேடி வந்தீங்க, இந்த மனுஷன் உதவ நீங்க வந்து நின்னீங்க. கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல, என்ன தேடி வந்தீங்க ஆண்டவரே. விட்டு கொடுக்கலப்பா இந்த மனுஷன், நீங்க வந்து நின்னீங்க. விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்கலையே. சாத்தா கையிலோ ஓ விட்டு கொடுக்கலையே, விட்டு கொடுக்க. We praise your name. ஓ உண்மையா சாத்தா. அப்படியே ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக எல்லாரும் கண்களையும் மூடி எத்தனை பேர் உண்மையா சொல்ல முடியும்? உண்மையா உண்மையா இதுவரை எந்த ஒரு சிச்சுவேஷன்லையும் நான் பலமுறை அவரை விட்டு விலகினது உண்டு. ஆனா இதுவரை என்னை விட்டு விலகாம நான் எங்கெல்லாம் நடக்கிறேனோ அங்கெல்லாம் அவரை என் கூடவே நடந்துட்டு இருக்கிறார்னு சொல்றவன். அதை அனுபவிக்கிற தெய்வ பிள்ளைங்க இந்த நேரத்தில் நன்றி செலுத்த முடியுமா? எங்க இந்த காரியம் நடக்குமா நடக்காதங்கிற கேள்வியெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டு இதுவரை அவர் உன் கூட நடக்கிறாரு, அதற்காக நன்றி செலுத்து. இதுவரை உன் கூட அவர் நடந்து வர்றாரு, அதற்கு நன்றி செலுத்து. இதை நீ ருசிக்க தொடங்கிட்டேனா நீ தைரியமா சாட்சி சொல்லுவ. எனக்கு செய்ய வேண்டியதை அவர் பார்த்துக் கொள்வார், எனக்கானதை அவர் பார்த்துக் கொள்வார். ரபாலா ஷாகாதா ரபாலா காதா லிப்ரா பாபா பாபா ஷதரபா லிப்ரா காதரா. உன்னோடு பிரயாணித்த எத்தனை பேர் இன்று உன்னோடு கூட உண்டு சபையே? அநேகர் இல்லையே. வந்ததில் அநேகர் பாதி வழியில் விட்டு விட்டார்கள், வந்ததில் அநேகர் கை கழுவி விட்டுட்டாங்க. ஆனா இதுவரை இன்று வரையிலும் இந்த செகண்ட் வரையிலும்
அவருடைய நெருக்கம் அதிகமானதை தவிர அவர் என்னை விட்டு தூரம் போகல என்று அனுபவிக்கிறவர்கள். நன்றி செலுத்த முடியுமா? இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் இந்த காரியத்தை உணர்த்தி கொண்டிருக்கிறார். நான் உன் கூட டிராவல் பண்றேன்ல, நான் உன் கூட தானே நடந்து கொண்டிருக்கிறேன். நீ பார்க்கிறத நானும் பார்க்கிறேன்ப்பா. நீ சந்திக்கிறது ஒவ்வொன்றையும் அவர் கூடவே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார், கூடவே பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். எத்தனை பேருடைய உள்ள நன்றியால நிரம்புது. என் கூட இன்னைக்கு நடக்கிறீங்களே ஆண்டவரே, நன்றின்னு சொல்ல முடியுமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நிறைய விஷயத்த கேட்க வந்தீங்க, ஆனா ஆண்டவர் இன்னைக்கு உன்கிட்ட கேட்கிறா, நான் உன் கூட தானே நடந்துட்டு இருக்கிறேன், நான் உன் கூட தானே பிரயாணிச்சுட்டு இருக்கிறேன். நான் வேற யாரையும் பார்க்க போகலையே, வேற எந்த காரியத்தையும் செய்ய போகலையே. ரூத்துட்ட மாமி சொல்றா, நீ தைரியமா காத்துரு, இனி அவர் வேற எந்த வேலையும் செய்ய மாட்டார், உனக்காகவே சிலதை செய்வார், உனக்காகவே சிலதை செஞ்சிட்டு இருக்கிறார். உனக்காக தான் சில வேலையெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு உனக்காக சிலதை செஞ்சிட்டு இருக்கிறார். நீ அதை முதல்ல அறிஞ்சு பொறுமையாயிரு, நீ காத்திரு. உனக்காக சிலதை பாவா செய்து கொண்டிருக்கிறார், உனக்காக சிலவைகள் பாவா செய்து கொண்டிருக்கிறார். ராகாபா கதலரா ரிபா பகத் ரிகாபா ஷகதர் லிப்ரா ஹதலரா. ரூத்டர் மாமி சொல்றா, டவுட் வச்சிராத, போவாஸ் மேல டவுட் வச்சிராத, போவாஸ் மேல சந்தேகத்தை வச்சிராத. எப்படி மாமி சொல்றீங்க? இன்னைக்கு அவர் எழுந்ததே உனக்காக, இன்னைக்கு அவர் புறப்பட்டதே உனக்காக, இன்னைக்கு அவர் செய்ய போற வேலையே உனக்காக. சில உள்ளத்தோடு இந்த வார்த்தையை கத்தறிந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். டவுட் வச்சிராத, நீ சந்தேகப்பற்றாத. அவர் உன்னோடு கூட பிரயாணிக்கிறது யாருக்காகவும் அல்ல, உனக்காக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார், உனக்காக பிரயாணித்துக் கொண்டிருக்கிறார். உனக்காகவே அவர் சிலவைகளை செய்து கொண்டிருக்கிறார். உன்னோடு பிரயாணிக்கிறவரை நோக்கிப்பார், உன்னோடு பிரயாணிக்கிறவரை நோக்கிப்பார். உனக்காகவே, உனக்காகவே ஏதுமில்லை என்ற கவலையில் துணையாளர் துணையாளர் இல்லை. டவுட் வச்சிராத ரூத்தே, சந்தேகப்பற்றாத ரூத்தே. அவர் அனுப்பிட்டார்னு சந்தேகப்பற்றாத. எல்லாமே உனக்காக மாத்திர சிலதை செஞ்சிட்டு இருக்கிறார் அவர். சொன்னதை சொன்னதை செய்திடும் தகப்பன். நீ பயப்படும் காரியம் நடக்காது, நீ பயப்படுற காரியம் நடக்காது. இயேசுவின் நாமத்தில் இந்த காலை நேரத்தில் ஆவியான இந்த வார்த்தையை சபைக்கு சொல்ல ஏவுகிறார். நீ பயப்படுற காரியம் நடக்காது, நீ பயப்படுற காரியம் நடக்காது. இது நடந்துருமோன்னு பயப்படுற, நடக்காதது. ஏன்னா உனக்காக இப்ப எழுந்தருளுகிறார், உனக்காக சிலதை அவர் உன் பிரயாணத்தில் செய்வார். நீ பயப்படுற காரியம் நடக்காது, நீ பயப்படும் காரியம் அது அப்படி நடக்காது. இது இப்படி சம்பவிச்சிருமோ ஆண்டவரே, இப்படி நடந்துருமோ ஆண்டவரே, இப்படி ஆகிவிடுமோ ஆண்டவரே. இந்த காலை நேரத்தில் சபைக்கு தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, நீ பயப்படுகிற காரியம் நடக்காது, நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காது. காரணம் உன்னோடு கூட இருக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர், உன்னோடு கூட இருக்கிறவர். உனக்காக, உனக்காக. ரபலா ஹந்தலா ரகபா லிப்ரா கபா ஷேகதரா. ஆவியானவர், ஓ எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க? சில உள்ளத்தோடு இந்த வார்த்தையை ஆவியானவர் சொல்லும்படி இன்றைக்கு அதிக பாரப்படுத்தினார். ஹல்லேலூயா. வேறொரு வார்த்தையோடு தான் நேற்றிலிருந்து தியானிக்க வச்சார். ஆனா இன்னைக்கு காலையில எழும்பும் போது திடீர்னு 3:30 எழுப்பி விட்டார் காலையில் ஆண்டவர். எழும்பின உடனே இந்த வார்த்தை தான், பயப்படுற காரியம் நடக்காதுன்னு சொல்றேன். நீ பயப்படுற காரியம் நடக்காதுன்னு சொல்ற. எத்தனை பேர் பயத்தோடு வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. இது நடந்துரும் ஆண்டவரே, நடக்கிறதற்கான எல்லா சூழ்நிலையும் இருக்குதே ஆண்டவரே. ஆண்டவர் இன்னைக்கு உனக்கு சொல்ற வார்த்தை இதுதான், நீ பயப்படுற காரியம் நடக்காது, நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காது, உன்னை பயமுறுத்துகிற காரியம் நடக்காது.
ராமா ஹந்தால் அரக்கா. நீ பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எத்தனை பேரை நம்புறீங்க? ஆண்டவர் உண்மை உள்ளவர். அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே. தேங்க்யூ அப்பா. ரிமமலகதுரோ என் சபையே, ஒரே ஒரு வார்த்தை சொல்லி ஆண்டவரை நாம் ஆராதிக்க போகிறோம். லூக்கா 8வது அதிகாரத்தில் தெரிந்த சம்பவம். ஆனாலும் ஆவியானவர் இந்த காலை நேரத்தில் ஆமென் ஆண்டவர் இந்த வார்த்தையை நினைப்பூட்டி இன்று பேசும்படி ஆண்டவர் அதிகமா ஃபோர்ஸ் பண்ணார். ஆமென். யவீரு கிட்ட ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை 48வது வசனம், 50வது வசனம். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காது. ஆமென். இந்த காலையில் ஒரு 3:30 மணிக்கு திடீர்னு என் சின்ன பையன் பயங்கரமா அழுறான். நல்ல இருமி அழுறான். அந்த அழுகை சத்தத்தை கேட்டு டக்குன்னு எழும்புனதும், எழும்புற உடனே இந்த வார்த்தையை ஆண்டவர் இருதயத்தில் போட்டார். பயப்படுற காரியம் நடக்காது அப்படின்னார். ஆமென். என்கிட்ட தான் பேசுறாரு. ஏன்னா பையன் இருமுறது பார்த்தோன்னே ஒரு பயத்தில் எழும்பிட்டு அதனால பேசுறாருன்னு பார்த்தேன். ஆனால் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டு அவனை கொஞ்சம் கையில் தூக்கி வச்சுட்டு திரும்ப அவனை படுக்க வச்சுட்டு திரும்ப ஆண்டவர் உட்கார வச்சுட்டார். உட்கார வச்சுட்டு ஆண்டவர் திரும்ப இந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துறார். யவீரு சம்பவத்தை ஞாபகப்படுத்தி யவீருட்ட சொன்ன இந்த வார்த்தையை ஞாபகப்படுத்துறார். பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிருன்னு சொல்லிட்டு ஆண்டவர் திரும்ப சொல்றார், நீ பயந்து இருக்கிற காரியம் நடக்காதுன்றார். ஆமென். அப்போதான் அதிகமாய் ஆவியில உணர்ந்த இன்றைக்கு சபையில யாரு இப்படி அழுதுட்டு வந்திருக்கிறீங்கன்னு தெரியல. இன்னைக்கு காலைல 3:30 மணிக்கு எத்தனை பேர் எழுந்து பயந்தீங்கன்னு தெரியல. ஆனா சில உள்ளத்துக்காக ஒருவேளை எல்லாருக்கும் இந்த வார்த்தை வரலாம். ஆண்டவர் சொல்ற வார்த்தை இதுதான், நீ பயந்து இருக்கிற காரியம் நடக்காது. எத்தனை பேர் விசுவாசித்து வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்றீங்க? ஏன் நீங்க யவீரோவை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுகிறார், பயப்படாத, விசுவாசம் உள்ளவனாயிரு. அதுக்கு முந்தின வசனம் சொல்லப்படுகிறது, அவன் வீட்டிலிருந்து புறப்பட்டு வந்த ஒருத்தன் வந்து சொல்றா, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், மரித்து போனாள். யவீரு என்ன நடக்கும் நினைச்சாரோ அது நடந்துருச்சு. இது நடந்துருமோ என் பிள்ளைக்கு, இந்த காரியம் நடந்துருமோ, இந்த பயத்தோட தான் எப்படி வாரார்னு இயேசு கிட்ட வாரார். அதனால இயேசுவின் பாதத்தில் விழுந்து 41 என்ன சொல்றார் தெரியுமா? என் குமாரத்தி, ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையா இருக்கிறார், பலவீனமா இருக்கிறான்னு சொல்லல, மரண அவஸ்தையா இருக்கிறார்னா அவனுக்குள்ள என்ன பயம் வந்துட்டுனா, இனி கொஞ்ச நேரத்தில் என் பிள்ளை செத்துருவாளோ, மரித்து விடுவாளோ. இயேசுவை கூட்டிட்டு போகும்போது இதே பயம்தான், இது நடந்துருமோ 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 நடந்துருமோ. அதற்கிடையில தான் இன்னொரு அற்புதம் நடந்து கொண்டிருக்கும் போது அவன் என்ன நினைச்சானோ அதே வார்த்தை யார் வந்து சொல்றாங்கன்னா, அந்த வீட்டில இருந்து புறப்பட்டு வந்தவர்கள் சொல்லுகிறார்கள். இது நடந்துருமோன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது அது நடந்துச்சு. அவன் என்ன நடக்கும்னு யோசித்தானோ அது நடந்துச்சு. அந்த செய்தி அப்படி கேட்டுட்டு இருக்கும் போது இன்னொரு செய்தி காதுல வருது, பயப்படாது என்றார். ஆமென். இது நடந்துருமோ என்கிற கேள்வியோடு பயத்தோடு இருந்த யவீருக்கு காதுல ஒரு செய்தி வருது, நீ என்ன நினைச்சியோ அது நடந்துடுச்சுன்னு ஒரு சத்தம் கேட்கும் போது இன்னொரு சத்தம் சொல்லுது, நீ பயந்த காரியம் நடக்காதுன்னு சொல்லுது. ஏங்க இது எப்படிங்க நம்ப முடியும்? இது எப்படிங்க நம்ப முடியும்? ஆமென். வந்து சொன்னவன் பொய் சொல்லவில்லை, உண்மைதான் சொல்றான். மகள் மரித்து போனாள். ஏன்னா அவன் இன்னொரு வீட்டுல இருந்து வரல, அவன் வீட்டுல இருந்து வர்றான், பார்த்தவன் வர்றான். உன் லைஃப பார்த்தவர்கள் சொல்லுகிறார்கள், இது நடந்துருச்சு உன் லைஃப்ல, இனி இது நீ போதக வருத்தப்படுத்தாத. ஆனா போதகர் இருந்து சொல்றாரு, நீ பயப்படாத, நீ பயப்படுற காரியம் நடக்காது. இத வந்து இந்த 2 வார்த்தை இப்படி வச்சுட்டு எப்படிங்க விசுவாசிக்க முடியும்?
நம்ம படிச்சதுனால அடுத்து என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சதுனால இந்த வார்த்தை சொல்லும் போது நமக்குள்ள, ஆனா அந்த சிச்சுவேஷன்ல டிராவல் பண்ணும்போது தான் நமக்கு இதை நம்பவா இதை நம்பவா இதை நம்பவா இல்ல. இதுதான் இன்னைக்கு நிறைய குழப்பம். இதுதான் குழப்பம். அதாவது பிள்ளை பலவீனமாவே இருக்கிறானா, எவருக்கு இப்ப ஆண்டவர் சொல்றார் பயப்படாத சொன்னா எவருக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அவன் நினைச்சது இன்னும் நடக்கல. அவன் நினைச்சது என்ன, பிள்ளை செத்துட்டானா உயிரோடு எழுப்புறது கஷ்டம், அதனால மரணம் படுறதுக்கு முன்னாடி போயிட்டு ஆண்டவர் தொட்டுட்டார்னா இப்படி நினைச்சிட்டு இருக்கிறான். அதனால பிள்ளை செத்துருவாளோ மரித்துருவாளோ இப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அது நடந்துருச்சு. இப்போ என்ன செய்யணும் அதனாலதான் எவரு எந்த வார்த்தையை ஆண்டவர்கிட்ட சொல்லி கேட்கல. ஆண்டவரே வருவீங்களா? அவன் பேசுறதுக்கு முன்னாடி ஆண்டவர் கூப்பிட்டு சொல்றத, பயப்படாத, நீ பயந்த காரியம் நடக்காதுன்றாரு. பயப்படாத. ஆமென். இந்த காலை நேரத்தில் சில உள்ளத்துக்கு கர்த்தர் பேசுற வார்த்தை காதுல கேட்டுடுச்சு. எது நடக்கக்கூடாது அது நடந்துருச்சுன்னு இது நீ உன் லைஃப்ல கேட்டுடுச்சு. ஆனா கர்த்தர் இந்த காலை நேரத்துல உன் கூட டிராவல் பண்ற கர்த்தர் சொல்றாரு, உன் கூட பிரயாணிக்கிற கர்த்தர் சொல்லுகிறார். எங்கேயோ போயிட்டு இருக்கிற கர்த்தர் சொல்லல, உன் கூட டிராவல் பண்ற கர்த்தர் சொல்லுகிறார். உன் கூடவே நின்று கொண்டிருக்கிற கர்த்தர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். ஆண்டவரே இனியும் இந்த காரியம் நடக்கும்ங்கிற நம்பிக்கை எதனால? கர்த்தர் உனத்தில 2 காரியங்களை சொல்லுகிறேன். ஒண்ணு, எவருவே நான் உன் வீட்டுல ஊழியத்தை செய்யணும்னுலாம் வரல. இந்த வழி எனக்கு ஊழியம் வேற. நான் வந்தது 40வது வசனம் சொல்லப்படுகிறது, இயேசு திரும்பி வந்த போது ஜனங்கள் எல்லாரும் அவருக்காக காத்திருந்தபடியால். எவரு காத்திருந்தான்னு சொல்லல, ஜனங்கள் எல்லாரும் காத்திருக்கிறாங்க. அவர் அந்த இடத்தில் ஊழியத்திற்கு வந்தது எவருக்காக வரவில்லை, எல்லாருக்காக வந்தார். ஆனா இப்ப டிராவல் பண்றது எவருக்காக மாத்திரம். இப்ப அவர் ஊழியத்தை செய்ய வரதே எல்லார் வீட்டுக்கு வர்றதுக்கு இல்ல, உன் வீட்டுக்கு வர்றதுக்கு தான் வந்துட்டு இருக்கிறார். உனக்காக சிலதை செய்யறதுக்காக தான் உன் கூட பிரயாணிச்சிட்டு இருக்கிறார். உன் குடும்பத்திற்காக சிலதை செய்யும்படியே கர்த்தர் உன்னோடு கூட பிரயாணிச்சிட்டு இருக்கிறார். எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் விசுவாசிக்கிறீங்க? எனக்கு வேற ஊழியம் இல்லாததினால் அல்ல இப்போ நான் உன் வீட்டுக்கு வர்றது. நான் இப்ப வர்றது உன் வீட்டுல ஒரு ஊழியத்தை செய்யறதுக்காக. உன் வீட்டுல ஒரு ஊழியத்துக்கு நான் புறப்பட்டுட்டேனா, அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஆனாலும், அது எப்படிப்பட்ட சூழ்நிலை ஆனாலும், எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும், எனக்காக என் ஆண்டவர் ஒன்னு செய்யணும்னு தீர்மானிச்சிட்டார்னா, எனக்காக என் அப்பா செய்யணும்னு தீர்மானிச்சிட்டார்னா, அது எப்படிப்பட்ட சிச்சுவேஷன் ஆனாலும் அது நடக்கும் என்று நிச்சயம் உள்ளவர்கள் மாத்திரம் கரங்களை தட்டி ஆமென் என்று சொல்லி ரிபாலா ஷகாதா ரிபாலா கதா ரியாதரா லேப்ரா கபா ஹந்தா ராகாஷியாதரா. பாதத்தில் இருந்த உனக்காக அவர் ஏதாவது ஒன்று செய்யாமல் விட மாட்டார். ஆமென். இப்ப அவர் டிராவல் பண்றதை எவரு பிள்ளை எழுப்புறதுக்கு அவர் எழுப்பணும்னு தீர்மானிச்சிட்டார். அப்படி தீர்மானிக்கலன்னு உன் வீட்டை பார்த்து வந்திருக்க மாட்டார். அப்படி தீர்மானிக்கலன்னு உன்னை பார்த்து பேசி இருந்திருக்க மாட்டார். அப்படி தீர்மானிக்கலன்னு உன்னை இன்னைக்கு கொண்டு வந்திருக்க மாட்டார். அப்படி செய்வேன் என்கிற ஒரு நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சபையே, எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் நம்புறீங்க, இன்னைக்கு எனக்காக அவர் பிரயாணிக்கிறார், எனக்காக பேசிக் கொண்டிருக்கிறார். எவரு கைப்பிடிச்சு பயப்படாத விசுவாசம் உள்ளவனாய். ஆண்டவரே எப்படி ஆண்டவரே இப்ப நான் டிராவல் பண்றதே உன் வீட்டுல வந்து ஊழியம் செய்வதற்கு. ஹல்லேலூயா. நீ மட்டும் என்ன பார்த்ததுனால அல்ல, மொத்த ஜனமே என்ன பார்த்துட்டு இருக்கு. அத நடுவுல உன்னை பார்த்து உன்னை தேடி உன் கூட டிராவல் பண்ணி உனக்கு வார்த்தை தந்து உன்னை பார்த்து வந்துட்டு இருக்கிறேன். எத்தனை பேருக்கு நான் சொல்ற வார்த்தை புரியுதுன்னு தெரியல. எனக்காக டிராவல் பண்றார், எனக்காகவே டிராவல் பண்றார். என் சூழ்நிலை எதுவானாலும் என் கர்த்தர் செய்ய வல்லவர் என்று நம்புற தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிப்போடு, என் தேவன் பெரியவர், என் கர்த்தர் பெரியவர், நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை, உம்மை போல யாரும் இல்லை, நீர் பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல
இல்லை உம்மை. அவர் உன் கூட டிராவல் பண்றார். இப்போ அங்க இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கூட இல்ல, எவ்விருவே உன் கூட டிராவல் பண்ண. எத்தனை பேர் நம்புறீங்க என் கூட டிராவல் பண்ணிட்டு தான் இருக்கிறார்? என் கூட எனக்காக சிலதை செய்யும்படி கத்த டிராவல் பண்றார். நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பாக்க. அவங்கள பார்த்தா சொல்றார் பயப்படாதுன்றார். அவங்கள பார்த்தா சொல்றார் விசுவாசம் உள்ளவனாயிரு என்றார். அவங்கள பார்த்தா சொல்றார் நீ பயப்படுற காரியம் நடக்காது. ஹalleluya. உன் கூட டிராவல் பண்றார். உன் கூட டிராவல் பண்றார். உன் கூட டிராவல் பண்றவர் யாருன்னு பாருங்க. உங்க கூட டிராவல் பண்றவர் எப்படிப்பட்டவர்ங்கிறத பாருங்க. உங்க கூட டிராவல் பண்றவர், உன் மகள் மரித்து விட்டாள் போதுகிற வருத்தப்படாதுன்னு சொன்னிட்டு கைவிட்டுட்டு அவர் போகிறவர் கிடையாது. ஆமென். ஊர் சொல்ல இனி அவரை டிஸ்டர்ப் பண்ணாத, அவர் சொல்ல இனிதான் என்ன டிஸ்டர்ப் பண்ணுவார். ஆமென். ஊர் எங்க டிஸ்டர்ப் பண்ணாதுன்னு சொல்லுது அங்கதான் தேவப்பிள்ளை அதிகமா டிஸ்டர்ப் பண்ணணும். அல்ல குருடன சத்தம் போடாதுன்னு சொல்லி அதட்டினதும் அவன் இன்னும் சத்தமாய் அப்படி டிஸ்டர்ப் பண்ணாதான் சில அற்புதங்கள் நடக்கும் உங்க லைஃப்ல. ஆமென். நீ அவரை டிஸ்டர்ப் பண்ணாத. எவரோ பார்த்து சொல்ல இனிதான் நீ என்ன டிஸ்டர்பே பண்ணணும், இனிதான் டிஸ்டர்ப் பண்ணணும். எவருவே வேற ஊழியம் இல்லாதது நல்ல உன் கூட டிராவல் பண்றது, உன் கூட டிராவல் பண்றது. இன்னைக்கு நான் உன் கூட டிராவல் பண்றது உன் பிள்ளையை எழுப்புறதற்காக தான். எத்தனை பேர் இன்னைக்கு என் கூட அப்பா டிராவல் பண்றது நான் பயப்படுற காரியத்தை எனக்கு செய்து நிறைவேற்றுவதற்காக நம்புறவங்க மாத்திரம் கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென். ஹalleluya. ஆமென். அவர் இன்னும் ஏன் உன் கூட டிராவல் பண்றார்னா, இரண்டாவது காரியம், வீட்டுக்குள்ள வரும்போது எல்லாரும் அழுதுட்டு இருக்கும்போது ஆண்டவர் ஒரு வார்த்தையை சொல்றாரு. 52வது வசனம், எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு அழாதீங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையா இருக்கிறாள், தூங்கிட்டு இருக்கிறாள் அப்படின்றார். தூங்குறவளை எழுப்ப முடியும் தானே? இல்ல, தூங்குறவங்கள நம்ம தட்டி எழுப்பிடலாம். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவள் மரிக்கவில்லை, தூங்கிட்டு இருக்கிறா. இதை கேட்டதும் அங்கிருந்த எல்லாரும் சிரிக்கிறார்கள். ஏன் சிரிக்கிறாங்கன்னா, 53வது வசனம் சொல்லப்படுகிறது, அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால எல்லாரும் சிரித்தார்கள். ஆமென். உலகத்தின் பார்வைக்கு உன் கூட டிராவல் பண்ற காரியம், அதாவது நீ பயந்திருக்கிற காரியம் நடந்து விட்டது என்பது எல்லாருக்குமே தெரியும். அதனால நீ சில விசுவாச வார்த்தைகளை சொல்லும் போது, இது எனக்கு கர்த்தர் செய்வார்னு சொல்லும் போது உன் கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்ல மாட்டாங்க. நான் சொல்றது எத்தனை பேருக்கு புரியுது? டிராவல் பண்றவங்களுக்கு புரியும். உன் கூட இருக்கிறவங்க ஆரம்பத்தில் ஆமென் சொல்லியிருப்பாங்க, ஏன்னா அன்னைக்கு பலவீனமா தான் இருந்தா. ஆனா இன்னைக்கு தான் மரிச்சாச்சு. அதனால நீ சொல்ற கர்த்தர் எனக்கு இது செய்வார், அவர் வரார் அப்படி சொல்லும் போது கூட இருக்கிறவங்க ஆமென் சொல்ல மாட்டாங்க, சிரிப்பாங்க. ஆனா கர்த்தர் இங்க என்ன சொல்றாருன்னா, அவள் மரிக்கவில்லை, அவள் தூங்கிட்டு இருக்கிற ஒரு காரியத்தை இந்த காலையில கர்த்தர் பேசின வார்த்தை, உலகம் ஒண்ணு முடிஞ்சிச்சுன்னு சொல்லுதுல, ஆண்டவர் சொல்ற அது முடியல. உலகம் செத்துடுச்சுன்னு சொல்லுதுல, அது சாகல. இன்னைக்கு எனக்கு செய்ய வேண்டியது உயிரோட தான் இருக்கிறது என்று நம்புறவங்க மாத்திரம் வலது கரத்தை உயர்த்தி ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆபிரகாம் சொல்ற 100 வயதான எனக்கு ஆண்டவர் சரீரம் செத்துட்டு, ஆண்டவர் சொல்ற உன் சரீரம் சாகல என்றார். ஆமென். வந்து சொல்ற நீங்க செத்துருச்சு மரிச்சிச்சு சொல்ல, அவள் சாகவில்லை. நீ இன்னைக்கு பயந்திருக்கிற காரியம் சாகவில்லை. உனக்காய் செய்ய வேண்டியதை கர்த்தர் செய்து முடிக்க ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஆராதிக்க விரும்புகிறேன். எல்லாரும் நகைக்கட்டும், எவ்விருவே நீ நகைச்சிராத. எல்லாரும் சந்தேகப்படட்டும், எவ்விருவே நீ சந்தேகப்படாத. எல்லாரும் எதை வேணாலும் சொல்லட்டும், எவ்விருவே நீ வாயை திறந்து எதுவும் சொல்லிராத. ஏன்னா மற்றவர்களுக்கு அற்புதம் செய்யவல்ல அவர் டிராவல் பண்றது, உனக்கு அற்புதம் செய்வதற்காக தான் கர்த்தர் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறார். ஆமென். எல்லாரும் நகைத்த போது எவ்விரும் நகைத்தான் என்று வேதம் சொல்லவில்லை, எல்லாரும் நகைத்தார்கள். எல்லாரும் நகைச்சது ஆண்டவர் செய்யாம போகல. ஆண்டவர் யாரை பார்த்திருந்திருப்பார்னா, எவ்விருவை பார்த்திருந்திருப்பார். நீயும் சிரிக்கிறியா? ஆமென். அதனால எல்லாரையும் வெளியே போக சொல்லிட்டு எவ்விருவையும் மனைவியையும் அவருடைய 3 சீஷர்களை மாத்திரம் உள்ள நிறுத்திட்டு பிள்ளை கையை பிடிச்சி எழுப்பி விடுறார். ஆமென். சபைக்கு இந்த காலை நேரத்தில் கர்த்தர் சொல்ற வார்த்தை, நீ பயப்படுற காரியம் நடக்காது. ஆனா இன்னைக்கு கர்த்தர் சொல்ற, நீ சந்தேகப்படாத.
நீ சிரிச்சிராத, நீ அவிசுவாசம் வச்சிராத. ஆமா, ஏன்னா இன்னைக்கு அவர் உன் கூட டிராவல் பண்றதே உனக்காக, சிலதை செய்வதற்காக. நம்புறவங்க மாத்திர வலது கரத்தை உயர்த்தி சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவர் பார்த்துக் கொள்வார், அவர் செய்து முடிப்பார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்காகவே டிராவல் பண்றார் சொல்லுங்க. ஆமென். எவருவே அவர் உனக்காக, இத்தனை கூட்டம் வந்த போது அவர் உனக்காக டிராவல் பண்றார். விட்டுட்டு போவாரா? வரவங்க என்னவும் சொல்லட்டும், சொல்லுகிற வார்த்தை அவங்க செத்துட்டு, அவர் சொல்ற சாகல் என்றார். உன் விஷயம் இன்னும் செத்து போகல, உன் விஷயம் இன்னும் மூடப்பட்டதல்ல, உன் ஃபைல் இன்னும் மூடப்படவில்லை, இன்றும் அவருக்கு முன்பாக விரிக்கப்பட்டிருக்கிறது. நம்புறவங்க மாத்திரம் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் எழுதி நிற்கலாமா தேவ சமூகத்துல? ஹல்லேலூயா. கலங்காமல் சந்தோஷத்தோட, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, விசுவாசம் உள்ளவளாயிரு. நீ விசுவாசித்தால் அவள் ரட்சிக்கப்படுவாள். அதான் சொல்றார், நீ விசுவாசி, உன் விஷயத்தை குறித்து நீ விசுவாசி, உன் விஷயத்தை கர்த்தர் பார்த்துக் கொள்வார். வலது கரத்தை உயர்த்தி நம்பிக்கையோட சொல்லுங்க, என் கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். ஏன் கூட பிரயாணிக்கிற கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் நம்புறவங்க ஹல்லேலூயா சத்தமாய் ஆமென் என்று சொல்லுங்க பார்க்கலாம். ஆம், எத்தனை பேர் ஏன் கூட தான் அவர் டிராவல் பண்ணிட்டே இருக்கிறார். அவர் பாதி வழியில வந்து விட்டுட்டு இல்லைங்க, எவரோ பார்த்து கையை பிடிச்சு சொல்ற, பயப்படாதுப்பா, உன் கூட தான் டிராவல் பண்ணிட்டு இருக்கிறேன். சேர்ந்து பாடுவோமா? ஏகோவா ஈரே எல்லாமே பார்த்து கொள்வீர். ஏகோவா ஈரே எல்லாமே. கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா. கர்த்தர் நாமம், கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு துதித்திடுவே. கர்த்தர் நாமம் என் புகலிடமே, கருத்தோடு. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே என்னாலும் வெற்றி தருவி. யெகோவா நிசியே, யெகோவா நிசியே என்னாலும். சந்தோஷமா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. சந்தோஷமா ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. ரிபலா கதரியாத்தரா. யெகோவா ராபா சுகம் தரும், யெகோவா ராபா சுகம் தரும் தெய்வமே. உன் கூடவே பிரயாணிக்கிற சபையே, கலங்கலப்பா கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா. சொல்லுங்க, யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பர். யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. யெகோவா ரூவா எங்கள் நல்ல மேய்ப்பரே. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே அப்பா, ஸ்தோத்திரமே, 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 ஸ்தோத்திரமே. Glory, glory, glory. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா கூடவே இருக்கிறீர். யெகோவா என் கூடவே இருக்கிறார், என் கூடவே நடக்கிறார். ஆமே, கலங்கலப்பா நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா, கலங்கல கலங்கல கலங்கலப்பா. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாய் நட. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷாலோம் சமாதானம் தருகிறீர். ஆமே ஆமே, சமாதானம் தருகிறீர். ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே. நன்றி நன்றி நன்றி. ரிபலா கத ரிபலா சந்தரா. ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே.
சொல்லுங்க, கலங்கலப்பா, கலங்கலப்பா, நாங்க கலங்கலப்பா, கலங்கலப்பா. ஆமென், ஆமென், ஆமென். கலங்கலப்பா. ஹல்லேலூயா. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுமா? கடந்ததை நினைத்து, கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்து விடு. கடந்ததை நினைத்து கலங்காதே. ஆமே, கர்த்தர் புதியன செய்திடுவார். ஹல்லேலூயா. செய்வார். ஆமே, நின்றே நீ கலங்கிட மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிட. glory 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 glory. ரிபலபரபலபோ சந்தலரியாலபலபோ. என் இயேசு கைவிட மாட்டார். ஆமென். திராணிக்கு மேலாய் சோதித்திட, திராணிக்கு மேலாக சோதித்து ஒரு நாளும் விட மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்பட ஒரு நாளும் தாங்கிடும் பலன் தருவார். உன்னை தப்பி செல்ல வழி செய்வார். ரிபல கதரியாதல ரபஹந்தல ரகபலரோ ரிபலபௌ ஷதரபலபலபலபௌ தரியாதரா. ஆவே, நீ தப்பி செல்ல வழி செய். கலங்கிட மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிடவே மாட்டே, கலங்கிட. ஓ ராபா கத. எல்லா பயத்தின் ஆவிகள், நீ பயப்படுகிறது நடக்காது, நீ பயப்படுகிறது நடக்காது. கர்த்தர் நினைத்தது நடக்கும், கர்த்தர் நினைத்தது நடக்கும். நீ நினைச்சது அல்ல, அவர் நினைச்சது நடக்கும். உன்னை சுற்றி இருக்கிறவங்க நினைத்தது அல்ல, அவர் நினைத்தது நடக்கும். சபையே, உன்னோடு கூட பிரயாணிக்கிறவர் நினைச்சதுதான் உனக்கு நடக்கும், நடக்கும். விசுவாசத்தோட, விசுவாசத்தோட கைகளை தட்டி ஆர்ப்பரிப்போடு. ரிபல ஹந்தலர கரபலபோ ஷதலரியாதரா ரிபல கதரியாதரா ரிபல ஷியாதரா. நீ பயந்திருக்கிற காரியம் அது அல்ல, அது அல்ல, அது அல்ல. உன் பயத்தை போக்கி, உன்னை பலப்படுத்தி, உன்னை சந்தோஷப்படுத்துகிற காரியங்களை கர்த்தர் உனக்காய் செய்ய உன்னோடு கூட அவர் பிரயாணிக்கிறார், உன்னோடு கூட பிரயாணிக்கிறார். ரிபல கத ரிபல ஹந்தல ரகரபலபோ விக்கரபலகரபலபோ ஷபரபலபலபலபலபா. நல்ல கைகளை தட்டி உன்னோடு கூட பிரயாணிக்கிறவரை பார், உன்னோடு கூட பிரயாணிக்கிறவரை பார். ஹல்லேலூயா. என் தேவனா, என் தேவனாகிய கர்த்தரே, நீர் இருக்க எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே, நீர் இருக்க எனக்கு பயம் இல்லை ஆண்டவரே. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்ல முடியுமா இந்த வார்த்தை? நீர் இருக்க பயம் இல்லை ஆண்டவரே, நீர் இருக்க பயம் இல்லை. யவிருவ சொல்றார், யவிருவே இப்போ உன்கிட்ட வந்து சொன்னால, அவன் சொன்னதுபடி அல்ல, நீ ஒன்னு நினைச்சிட்டு இருக்கிறல, நீ நினைக்கிறபடியும் அல்ல. நான் ஒன்னு சொல்றேன்ல, நான் ஒன்னு நினைச்சிருக்கிறேன்ல, அதுதான் உனக்கு நடக்க போகுது, அதுதான் உனக்கு இதுல முடிவை நீ காண போகிறாய். எனவே நீ பயப்படாதே, நீ விசுவாசம் உள்ளவனாயிரு. நீ விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய், நீ விசுவாசித்தால் இந்த காரியத்தில் தேவ மகிமையை. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலையில் இந்த வார்த்தையை? சில உள்ளத்துக்காக தீர்க்க தரிசனமா இந்த வார்த்தை பேசப்பட்டு கொண்டிருக்கிறது. என் ஆவியிலே அதிகமாக உணர்கிறேன், நீ பயந்திருக்கிற காரியம் இப்படி நடந்துருமோ? இப்படிப்பட்ட செய்திகள் தானே பையன் காதுல கேட்டுட்டு இருக்கிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் தானே பையன் வாழ்க்கை குறித்து கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் கையை பிடிச்சு சொல்றார், எவரின் கையை பிடிச்சு சொன்னது போல உன் கையை பிடிச்சு சொல்றார். ஆமென். நீ பயப்படுற காரியம் நடக்காது, நீ பயந்து இருக்கிற காரியம் அல்ல. நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே,
நான் நம்பும் கேடகமே. பாடுகள். நித்திய நித்திய கன்மாலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை, உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, நான் வெட்கப்பட்டு. ஒரு வார்த்தை மட்டும் ஆண்டவரை பார்த்து, உம்மைதான் நம்பி வாழ்கிறேன், உம்மைதான் நம்பி வாழ்கிறேன் ஏசையா, உம்மைதான் உம்மைதான் சார்ந்து. நீங்க தான்ப்பா ஏசையா. உலகமோ நிலையில்லை, உலகமோ நிலையில்லை, சார்ந்து கொள். நீ பயந்திருக்கிற காரியம் நடக்காது. ஆவியானவர் இந்த சபைக்கு இந்த காலை நேரத்தில் இந்த சத்தத்தை சமீபத்திலிருந்து தூரத்திலிருந்து கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு உள்ளவே, நீ பயந்திருக்கிறது நடக்காது. நித்திய கன்மலையே, அசையாத பர்வதமே, அரணான கோட்டை, அரணான கோட்டையே, நான் நம்பும் கேடக. பாடுகள். நித்திய கன்மலையே, நித்திய glory, நான் நம்பும் கேடகமே, உம்மை என்றும் நம்பியுள்ளேன், வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு போவதில்லை, வெட்கப்பட்டு. அப்படியே முழங்காற்படியிட்டு ஆண்டவர் சமூகத்தில், கிருபையின் தேவனவர், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். நம்மை காண்கிற தேவன், கண்மணி போல நம்மை காக்கிறவர். ஆண்டவர் சமூகத்தில் ஒரு சில நிமிடங்கள் அப்படியே முழங்காற்படியிட்டு நம்மை தாழ்த்தி தேவ சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்றி, உன்னை பார்க்கிறவர்கள் நினைக்கிறது போல அல்ல, நீ நினைப்பது போலும் அல்ல, உன்னோடு பயணிக்கிறவர் என்ன நினைக்கிறாரோ அதுவே நடக்கும். அவர் வருவார், அவர் வந்து காரியங்களை வாய்க்க செய்வார், அவர் வருவார், இயேசு வருவார். ஆமென். ஆண்டவர் சமூகத்தில் அப்படியே உங்கள் இருதயத்தை ஊற்றி, Thank you Lord, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காண்பேன், நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி
கண்மணி போல் அமே நான் உன்னை விட்டு விலகாதவரே. ரெண்டு கைகளை அப்படியே வானத்துக்கு நேராக உயர்த்தி உம்மை நம்பி இருக்கிறேன்னு சொல்லுங்க பாப்போம். உம்மை நம்பி இருக்கிறேன்பா, எனக்கு எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே, என் எல்லாமே நீங்க தான் ஆண்டவரே. என் வில்லை நான் நம்பே, என் புயத்தை நான் நம்பே, என் பலத்தை நான் நம்பே, உம்மை மட்டும் நம்பி இருக்கிறேன். வேலைக்காரருடைய கண்கள் தங்கள் எஜமான்களின் கையை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியின் கண்கள் தங்கள் எஜமாட்டியின் கையை நோக்கி இருக்குமா போல, எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு இரக்கம் செய்யும் வரைக்கும் எங்கள் கண்கள் உம்மையே எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்படுகிறது. எத்தனை பேர் இந்த காலை வேளையில சொல்லுவீங்க, ஆபிரகாமுடைய காரியம் மட்டுமல்ல, ஈசாக்கினுடைய காரியம் மட்டுமல்ல, என்னுடைய காரியமும் என் தலைமுறையின் காரியமும் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். ஆமென். கர்த்தர் அப்படியே செய்வாராக. பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. இதுவரை நடந்ததை அறிந்தவர்கள் சொல்லுகிறார்கள், போதகரை வருத்தப்படுத்தாதே. இனி நடக்க போகிறதை அறிந்தவர் சொல்லுகிறார், பயப்படாதே. ஹல்லேலூயா. அந்த பிள்ளை மரித்து போனதை அவர்கள் அறிந்திருந்தபடியால், அப்போ இதுவரை பாஸ்ட் அறிந்தவங்க, இதுவரை நடந்ததை அறிந்தவர்கள் நிறைய சொல்றாங்க. ஆனால் நம் தேவன் நம்மோடு பேசுறது இனி நடக்க போகிறதை அவர் அறிந்திருக்கிறபடியால். எத்தனை பேர் இந்த பகல் வேளையில ஹல்லேலூயா. யூசுவலாவே உட்கார்ந்துக்கோங்க. ஆமா, அப்படியே போகுது போட்டோம். நல்ல வார்த்தை காலையிலே கேட்டு பலப்பட கர்த்தர் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அறிந்திருந்தபடியால். ஆமென். அவங்க என்ன சொன்னாங்க? போதகரை வருத்தப்படுத்தாதீங்கன்னு சொல்றாங்க. அவங்க நகைத்தார்கள். அறிந்தவர்கள் நகைப்பார்கள். நம்முடைய விசுவாச வார்த்தை பேசும்போது அறியாதவர்கள் பிரமிப்பார்கள், அறிந்தவர்கள் நகைப்பார்கள். அவன் அங்கேயா நேற்றுக்கே பேசிட்டு இருந்தான், இப்ப அங்கேயே போய் பேசிட்டு இருக்கிறான். இதுவரை நடந்ததை அறிந்தபடியால், அவங்க அறிந்ததுனால அவங்க நிறைய பேசுறாங்க. இனி நடக்க போகிறது அவர்களுக்கு தெரியாது, நடக்க போகிறது தெரியாது. தன் சரீரம் செத்ததை ஆபிரகாம் அறிந்தபடியால் நகைத்தான். தன் கற்பம் செத்து போனதை சாராள் அறிந்தபடியினால் நகைத்தாள். அந்த பிள்ளை மரித்து போனதை அவர்கள் அறிந்தபடியினால் நகைத்தார்கள். நடந்ததை வைத்து பார்த்து அவங்க சிலதை பேசுறாங்க, அவங்க சில எக்ஸ்பிரஷனை காட்டுறாங்க, சில ரியாக்ஷனை காட்டுறாங்க. ஆனா எப்பவுமே நல்லா புரிந்து கொள்ளுங்கள், இயேசு நிக்கிறார்னா ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். இயேசு நிக்கிறார்னா ஃபியூச்சர் ஃப்ரெண்ட்ல இருக்குன்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமென் சொல்லுவீங்க? ஹல்லேலூயா. இயேசு நிற்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கடந்த நாள் ஒரு வார்த்தை,
2 ராஜாக்கள் புஸ்தகத்துல 4வது அதிகாரத்தில் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சம்பவம் அப்படின்னா, அந்த சூனேமியாளுடைய பிள்ளை மரித்து போய் விடுவார். அப்போ எலிசாவுக்குன்னு கட்டின ரூம்ல கொண்டு இந்த பிள்ளையை கிடக்க வச்சுட்டு இந்த அம்மா ஓடி போறாங்க. யார்கிட்ட ஓடி போறாங்க? எலிசா கிட்ட ஓடி போறாங்க. எலிசா கிட்ட ஓடி போய் எலிசா காலில் விழுந்து அழுறான். உடனே எலிசா கேயாசிட்ட அவருடைய கோலை, அவருடைய தடியை கொடுத்து விடுறார். இப்போ அதை போய் எங்க போடு? பிள்ளை மேல போடு. உடனே இந்த அம்மா சொல்றாங்க, இல்ல 30வது வசனம், பிள்ளையின் தாயோ நான் உம்மை விடுகிறதில்லை என்று ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்றான். 29ல சொல்லப்பட்டிருக்கிறது, என் தடியை அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை அப்படின்னு. வழியில உன்னை யார் கேட்டாலும் யார்கிட்டையும் ஒரு பதில் சொல்லாம என் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல வை. ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்க? எலிசாவின் காலை பிடிச்சிட்டு நான் உம்மை விடுகிறதில்லை. இப்ப கேயாசி எதை கொண்டு போறாருன்னா எலிசாவின் தடியை, கோலை கொண்டு போறார். 30வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான். கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான். இப்போ அது யாருக்கு தடி? சத்தமா சொல்லுங்க. எலிசாவின் தடி. கேயாசி வச்சுட்டு வந்துட்டான். அதாவது எதுக்கு இந்த வார்த்தையை சொன்னேன்னா, அந்த பிள்ளைய குணமாக்க வாராரோ இல்லையோ அவருக்கு தடி எடுக்க வருவார். அவருக்கு தடி அங்க எடுக்க வந்தா அவர் சும்மா போக மாட்டார். அப்படி வாக்கு என்னும் கோல் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் அநேகர் மூலமாய் நமக்குன்னு அவருடைய தடிய நம்ம மேல வச்சிருக்கிறார். இது இங்கதான் இருக்கு. இந்த வாழ்க்கை செத்து போயிருக்கு, ஆனா அவருடைய தடி என் மேல இருக்கு. இந்த பகல் வேளையில எத்தனை பேர் நம்புறீங்க இதை எடுக்க வருவா? இதை எடுக்க வருவா, இதை எடுக்க வருவா. வரும்போது என் நிலையை பார்த்துட்டு சும்மா போக மாட்டா. ஹல்லேலூயா. அந்த தடியை வச்சுட்டு போயாச்சு. கேயாசிக்கு ரோல் முடிஞ்சிட்டு, கேயாசிக்கு ரோல் முடிஞ்சிட்டு 1 மணியோட இந்த மீட்டிங் முடியும். நம்ம லைஃப்ல இந்த தடியை கர்த்தர் சிலர்கிட்ட கொடுத்து விட்டுருப்பார். சில மெய்ப்பர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், போதகர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், சுவிசேஷர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், அப்போஸ்தலர்கள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார், தீர்க்கதரிசிகள்ட்ட கொடுத்து விட்டிருப்பார். அவங்க ரோல் முடிஞ்சிட்டு தடிய வச்சிட்டு போயிட்டாங்க. ஆனா ஓனர் பின்னாடி வந்துட்டு இருக்கிறார். நம்புறவங்க மட்டும் நல்ல கைய தட்டி ஷாமா மா காலாரா. செத்தவன் மேல தடி. ஹல்லேலூயா. செத்தவன் மேல தடி. எலிசா வீட்டிற்குள் வந்த போது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான். உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தங்கள் இருவருக்கும் பின்னாக கதவை பூட்டி. அடுத்த வசனம் ரொம்ப ஆழமான வசனம். அது 34வது வசனம். கிட்டே போ, தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும், தன் கண்கள் அவன் கண்களின் மேலும், தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்திக் கொண்டான். என்ன வேர்டுங்க இது? தன் வாய், தன் கண், தன் கை. என்னதன் அர்த்தம்? என்னதன் அர்த்தம்? இந்த கட்டில கிடக்கிறான்ல, அவனுக்கு நீ இப்போ எதுவுமே செய்ய முடியாது.
ஆனா இப்போ அவனுடைய எல்லா அசைவையும் இனி தீர்மானிக்கிறது யார் அப்படின்னா இந்த எலிசா. எலிசானா யாரு? கர்த்தருடைய ஆவியை பெற்றவன். வாய், கண்ணு, கை. நான் அதை இப்படி சொல்ல விரும்புகிறேன், வார்த்தை உடைய உன் வாழ்க்கை இப்பொழுது ஒரு அசைவுமே இல்லாம செத்த நிலையில் இருந்தாலும் உன் மேல் அவருடைய தடி இருக்கு, அவருடைய கோல் இருக்கு. அதாவது A to Z. சில சொல்லுவாங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாமே நாங்க தான் செய்ய வேண்டி இருக்குன்னு. செய்ய மாட்டாங்க, சொல்லுவாங்க. இவங்களுக்கு எல்லாமே கண்ணு, வாய், கை. நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ சொன்னவார். நல்ல கவனிங்க, இது செய்தி அல்ல, செய்தி வேற இருக்கு. இன்னொரு ஹெவியான வேர்டு இருக்கு, நம்ம அதை கேட்கலாம். ஆனா இது அதாவது என்ன நம்பிக்கையில் இருக்கேன்னா, கேஆசிட்ட கோலை கொடுத்து விட்டு இருக்கிறார். அல்லேலூயா. கேஆசி போயிருவார் கோலை கொடுத்துட்டு. ஆமே, நாங்க 1 மணிக்கு வசனத்தை தந்துட்டு போயிருவோம். ஆனா ஓனர் வருவார். எந்த வீட்டுக்குள்ள எலிசாவின் தடி இருந்ததோ அந்த வீட்டுக்குள்ள எலிசா போகிறான். எலிசா போய் தடியை சும்மா எடுத்துட்டு வர வேண்டியதானே? இல்ல, தங்கள் இருவருக்கும், அந்த வசனத்தை பாருங்கள், தங்கள் இருவருக்கும் பின்னாக போய் கதவை பூட்டி. அப்படிதானே இருக்கு 33. உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக. அந்த தங்கள் இருவரும் யாரு? எலிசாவும் அந்த பிள்ளை. அதை வேற ஏதாவது லாங்குவேஜ்ல சொல்லுங்க பார்க்கலாம். வேற மரித்து போன வேற, வாயில நல்ல வார்த்தை வராது. வேற பிள்ளை தாய் இருக்கட்டும், வேற அந்த பிள்ளைதான். எலிசாவின் தடியை உடையவன், கோலை உடையவன், அல்லேலூயா, வார்த்தை உடையவன். நீங்க ஓனரும் நம்மளும் மட்டும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷன் வரும். வேற எல்லாரையும் வெளியே விட்டு கதவு போட்டிருவான். அங்கதான் something will happen. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரையும் வெளியே விட்டு கதவை போட்டி நானும் அவரும் மட்டும் இருக்கிற ஒரு சிச்சுவேஷனை கர்த்தர் உண்டாக்குவதற்காக சில பாதைகளை தேவன் என் வாழ்க்கையிலே அனுமதித்திருக்கிறார். எல்லாரும் வலது கையை உயர்த்தி சொல்லுங்க, நானும் இயேசுவோ. சத்தமா நானும் இயேசுவோ. இன்னும் சத்தமா நானும் இயேசுவோ. வெளியே விட்டு கதவை போட்டி. ஏன்னா நமக்குள்ள இருக்கிற அந்த ஆழம், அந்த உறவு, ஹல்லேலூயா, இது புரியாது. என்ன மனுஷன் பண்ணிட்டு இருக்கிறார்? கண்ணுக்கு கண்ணு, பல்லுக்கு பல்லுன்னு சொல்லிட்டு இவர் கண்ணோடு கண்ணு, வாயோடு வாய், கையோடு கை. புரியாது. அவர் உன்மேல் வைத்திருக்கிற அன்பு வாசலுக்கு வெளியே நிக்கிறவங்களுக்கு புரியாது. ஆனா அவருடைய வார்த்தையோட உனக்கு தெரிய வரும். வேதம் சொல்லுகிறது அனல் மூண்டது. இப்படி இருக்கும்போது அவன் சரீரம் என்னாச்சு? அந்த பிள்ளையின் உடல் அனல் கொண்டது. அந்த நேசம் ஒண்ணும் திரும்ப எழும்ப வைக்கும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எழுந்து அறை வீட்டிலே இங்கும் அங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் கூப்புற. இந்த அவன்னா யாரு? எலிசா. எல்லாம் மாத்தி அதாவது அனல் வந்துட்டுன்னா அவர் போக வேண்டியதானே. என் ஆண்டவர் பாதி செய்து விட்டு போகிறவர் அல்ல, முழுமையாய் செய்து விட்டு. அதாவது கொஞ்சம் விசுவாச நிலை செத்துதான் வந்தோம். ஆனா காலையில 10 மணிக்கே ஆண்டவர் வந்து கொஞ்சம் அனல தந்துட்டார். ஆனாலும் எங்கேயும் போகல, அங்கும் எங்கும் உலாவிட்டு தான் இருக்கிறார்.
உலாவிட்டு தான் இருக்கிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லுங்க? திரும்ப அப்படியே உலாவி உலாவி உலாவி. யார் மேல வார்த்தை இருக்கிறதோ, யாருக்குள் வார்த்தை இருக்கிறதோ, அவர்கள் இருக்கிற இடத்துல ஒருவர் உலாவிக் கொண்டே இருப்பார். என் ஆண்டவர் உலாவிக் கொண்டே இருப்பார். உலாவி திரும்ப குப்புற போய் படுத்துக் கொண்டார். அப்பொழுது அந்த பிள்ளை 7 தரம் தும்மி தன் கண்களை திறந்தான். கண்களை திறந்தான். கர்த்தர் நல்லவர். எனவேதான் அன்பு உள்ளங்கள் இதை ஆலயத்துக்குள்ளும் இருந்தும் தூரத்திலிருந்து பார்க்கிறவங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவர் உங்ககிட்ட பேசின வார்த்தை அது எவ்வளவு, அது உங்க மேல இருக்கணும், உங்க மேல இருக்கணும், உங்க இருதயத்தில் இருக்கணும். அதை வேற யாரும் வந்து எடுக்க கூடாது. கேயாசியும் வந்து எடுக்க கூடாது. ஓனர் வருவார். அவர் அருப்பின வார்த்தைகள் ஏசாயா 55 சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 55 11வது வசனம். அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும், என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்ப, அது வெறுமையாய் என்னிடத்திற்கு. அதுதான் இப்போ இவ்வளவு நேரம் எக்ஸ்பிளைன் பண்ணது. அது வெறுமையா என்னிடத்துக்கு திரும்பாமல், அது நான் விரும்புகிறதை செய்து, அது நான் விரும்புகிறதை செய்து, நான் அதை அனுப்பின காரியம் ஆகும், நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படிக்கு வாய்க்கும். இந்த கோலை எடுத்து அந்த பிள்ளை மேல வை. எதுக்காக அப்படி சொன்னார்? இடம் பிடிக்கவா? இந்த பேக் எடுத்து 2வது ரோர்ல வை அப்படி சொல்ற மாதிரியா? இல்ல. ஏன்னா ஒரு பர்பஸுக்காக, ஒரு நோக்கத்துக்காக அது அனுப்பப்பட்டது. ஆனா அந்த கோல் வைத்த போது அந்த பிள்ளையோ அசைவில்லை, அசைவில்லை. சரி அந்த கோலை எடுத்துட்டு வா. இல்ல இல்ல. ஹல்லேலூயா. அவர் வருவார். இது வெறுமையாய் திரும்பாது. நீர் அனுப்பின வார்த்தைகள் ஒருபோதும் வெறுமையாய் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாம் உம் விருப்பத்தை நிறைவேற்றுமே. நீர் அனுப்பின வார்த்தைகள் உம்மிடம் திரும்பிடாதே. இயேசுவே நீர் சொன்ன விருப்பத்தை, கைகளை உயர்த்தி நீர் சொல்லியோ, நீர் சொல்லுங்க, இந்த வார்த்தையை சொல்லுங்க. சொன்ன வார்த்தையை மறந்து, ஓ நீர் சொல்லியும், சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ. ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவே. Glory. ஆமென். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அதனாலதான் பவுல் சொல்லுகிறார், இந்த விலையேறப்பட்ட பொக்கிஷத்தை இந்த மண்பாண்டத்திலே நாங்கள் பெற்றிருக்கிறோம். எனவேதான் நாங்கள் எப்பக்கம் நெருக்கப்பட்டாலும் ஒடுங்கி போவதில்லை. நாங்கள் எல்லா பக்கம் நெருக்கப்படுறோம். தெரியும் இதுக்குள்ள பொக்கிஷம் இருக்கு. ஓனர் வருவார். வந்து அது வெறுமையாய் திரும்பாம, அப்படின்னா வசனம் திரும்பும். எப்படி எப்போ திரும்பும்னா, அது என்ன நோக்கத்துக்காய் அனுப்பப்பட்டதோ. ஒரு எலிசா தன் தடியை கொண்டு கேயாசிட்ட சொல்லி அந்த பிள்ளை மேல வை. எதுக்கு வைக்க சொன்னா? அந்த பிள்ளைய உயிரோடு எழுப்ப. எதற்காக வார்த்தையை கர்த்தர் நம்ம மேல வைத்தாரோ அது நிச்சயமாய் நடக்கும். ஆண்டவரே, என் சரீரெல்லாம் செத்த நிலைமைக்கு ஆகுது, என் சூழ்நிலை எல்லாம் இப்படி இருக்குது, இன்னும் தடி கோல் நம்ம மேலதான் இருக்கிறது. வேற யாரும் வந்து எடுக்கல. இன்னொருத்தங்க வந்து எடுக்கிறதுக்கு உள்ளாக எலிசா என்றாயிட்டார். ஏன்னா இந்த மேட்ரு யாருக்கு இன்னும் தெரியாதுன்னா, இந்த பிள்ளைக்கு அப்பாக்கு மேட்ரு இன்னும் தெரியாது.
ஹல்லேலூயா. சிலருக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க பாருங்க, அவங்களுக்கு தெரிய வரதுக்குள்ள எலிசா உள்ள என்றாயிருவார். ஹல்லேலூயா. என்றாய் கதவை திறந்திருக்கிறதுனால தானே 4 பேருக்கு தெரியுது. ஆமென். ஆண்டவரே கதவை அடைச்சிங்க, எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஹல்லேலூயா. ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். ஆமென். சொல்லிட்டு போய் ஸ்டேட்டஸ் வைங்க, ஃபீலிங் சேட். ஆமென். அவருக்கு மட்டும் தெரிஞ்சா போதும். என் இளமை நன்றாய் அறிந்த பாவி என்னை அழைத்தது, மீறின பின்பும் என் இளமை நன்றாய் அறிந்தவர், மீறின பின்பும் வெறுக்காதவர், உம்மை போல் ஆமென். Glory, உம்மை போல் என்னை ஷமம்ராதனமம்ரா கலரியாதனரா. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் நடத்துவாராக. புரிந்து கொள்ளுங்கள், அவருடைய வார்த்தை இன்னும் நம்ம தான் இருக்கிறது. கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். அவருடைய வசனம் தீவிரமாய் செல்லுகிறதா, தீவிரமாய் செல்லுகிறது. ஆமென். 147வது சங்கீதத்தில் அப்படி ஒரு வார்த்தை உண்டல்லவா? 147வது சங்கீதம். ஆமென். 15. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார், அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஆமென். அவருடைய சொல் மகா தீவிரமாய் செல்லுகிறது. ஏசாயா 60 கடைசியில அந்த சொல்லை உடையவர் என்ன சொல்லுகிறார்? சின்னவன் 1000 சிறியவன் பலத்த சாதியுமாவான். அடுத்த வார்த்தை, கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் அதை தீவிரமாய் நடப்பிப்பேன். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் நல்லவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.